கர்நாடகாவில் வந்து ஆந்திரா கிராஸ் பண்ணிட்டோம். அதான் செக் போஸ்ட்டு. இந்த பக்கம் ரோடு வர மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ரோடு நாய்ஸ் அதிகமாக இருக்கும் அதில். அப்பா அப்பா ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான். பெங்களூர் டு வேலூர் போயிட்டுருக்கோம். ஹொஸ்கோட்டையில் இருக்கோம். ஹொஸ்கோட்டையிலேருந்து பழமநேர் ரூட் வழியாக வேலூர் போயிட்டுருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக வந்து ஹைவே ப்ளஸ் காட் செக்ஷன் ப்ளஸ் கொஞ்சம் சிட்டி இப்படி இருக்கும். நல்லாயிருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம மேக்னைட் தான் ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ லெட்ஸ் கோ. இங்கேருந்து ஒரு 190 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி டேங்க் ஃபுல் பண்ணியிருந்தேன். டேங்க் ஃபுல் பண்ணி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. 120 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பார் கம்மியாக இருக்குது. ஸோ ஊருக்கு போயிட்டு திருப்பி டேங்க் ஃபுல் பண்ணோன்னா எத்தனை கிலோமீட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது கம்பைன்டு சிட்டி ஹைவே எல்லாமே சேர்த்து எவ்வளோ வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். லெட்ஸ் see. இப்போ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 11 காட்டுது. ஹைவேல எவ்வளோ டிராஃபிக் பார்த்தியா? குப்பம் 130, வி கோட்டா 94. இந்த ஹைவேல சாட்டர்டே சண்டேல வந்தால் ஃபுல்லாக நிறைய சூப்பர் பைக்ஸாக பார்க்கலாம். எல்லாம் இதில் தான் வருவானுங்க ரைட் பண்ணுறதுக்கு. ரோடு பிளாக் பண்ணின்னு போயின்னு இருக்கீங்க. வழி விட மாட்டேங்கிறான். எனக்கு எப்படின்னா காலியாக இருக்கிற இடத்துல ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான். ஏன்னா கன்ஜஸ்டடாக வந்தால் பயந்து ஓட்டுறான் பெரிய வண்டி. அதனால் ரோடு பிளாக் பண்ணுறாங்க அங்கே. Bikers. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு எடுத்தோன்னே ஒரு மணி நேரம் போயிடுச்சுல. ஹாஃப் அன் ஹவர் கரெக்டாக அதெல்லாம் உட்காந்து நான் முடியல என்னால். பாரு நிறுத்திட்டு வரான் பாரு. சில்வர் கலர் இருக்கு, பிளாக் அண்ட் சில்வர். இந்த மாதிரி போடலாமா? ஸ்டைலா இல்லை வேற ஏதாச்சும்? இல்லை வேற ஏதாச்சும் கவர்மெண்ட் வெஹிக்கிள் அந்த மாதிரி என்ன இருக்கா? இல்லை ஸ்டைலுக்கு போட்டு வச்சுக்கிறானுங்களா? அது சில்வர் கலர்ல போட்டு வச்சுக்கிறான் பாரு. அது மாட்டக்கூடாதுன்னு மாதிரி பண்ணிக்கிறாங்களா? பிளாக் கலர் போர்டு. இங்கெல்லாம் ஒரு தட்டு வண்டி கடை இருக்கும். ஹோட்டல் நிறைய கடை ஆயிட்டு இருக்குங்க. 2-3 கடை தான் இருந்துச்சு. தள்ளு வண்டியில் வச்சிருந்தாங்க. பொதுவே போட்டுக்கிறேன். உப்பச்சார் தான். உப்பச்சார். இந்த ரோட்லலாம் ஏர்லி மார்னிங் வந்தால் செம மிஸ்டியாக சூப்பராக இருக்கும். அந்த கண்டெய்னர் வந்து எக்ஸ்வி வால்வோ கார் மேலே ஊந்துச்சுன்னு சொன்னாங்களே, இந்த ரோடு தான் நாம இருக்குதுல்லையே. அதாவது அந்த கார் வந்து வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் தி சேஃபஸ்ட் கார்னு சொல்லுவாங்க. அந்த காரோட மெயின் யூஎஸ்பி என்னென்னா சேஃப்டி தான் சொல்லுவாங்க. எவ்வளோ அன்ஃபார்ச்சுனேட். இது எந்த ரோடு? அவுட்டர் ரிங் ரோடு.
என்ன ரோடுன்னு தெரில. அது இந்த பக்கம் தான் சென்னை டு பெங்களூர் நியூ புதுசாக ஒரு ஹைவே கட்டிட்டு இருக்காங்க. அந்த ஹைவே கட்டுறாங்க. இந்த ரோட்டில் தான் அந்த மிக்ஸ் ஆகும் நினைக்கிறேன். இதுதான் அந்த ரோடு. இது இல்லை, அப்படி மேலே இருக்கிறதா? ஓ, காத்தடிக்குதோ வெளியோ? காத்தடிக்குது நல்லா. ஓ, அம்மா அப்பால கூட்டிட்டு போறியா நம்ம? ஓகே. அம்மா அப்பா போய் எத்தனை மணிக்கு கூட்டிட்டு? ஜிம்னி. சரி, ஓகே. சும்மா ஆயமா கடைக்கு நிற்கிறவங்களா டப்புன்னு அப்படியே. அதான் கடைக்கு அப்படியே ஹைவேலேருந்து லெஃப்டில் ஓரம் கட்டிட்டா அப்படி தான் டிராஃபிக் ஆகும். டேஞ்சரஸான திங். நிக்கலாமா? இதுக்கு மேல ஏதாச்சும் வந்துச்சுனா? இல்லை வரும். இங்கே ஒன்று வரும் கொஞ்சம் தூரத்தில் மரத்தடியில். கொஞ்சமா லைட்டா எடுத்துக்கலாம். பெங்களூர்லேருந்து திருப்பதி வரனாலும் இந்த ரூட்டு தான் இல்லை. 132 சம்திங் போட்டிருக்கு. 132 192. பழம்பீர் லெஃப்ட் எடுக்க அப்படியே ஸ்ட்ரைட்டா. ஆனால் மேக்னைட் ஒன்று நோட் பண்ணேன். ஒரு 110 மேலெலாம் ஓட்டுறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டுற மாதிரி இருக்குது வண்டியை, ஸ்ட்ரெஸ் பண்ணி. நல்லா இருக்கு, நல்லா இல்லாமலாம் இல்லை. பட் இட் இஸ் நாட் செகண்ட் கார். புரியுதா? ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்க, கற்றுக்குறவங்க, அப்புறம் ரொம்ப பெருசாக ரொம்ப லாங்காக ஓட்டாதவங்க, இவங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க. அது இதில் மெயினான மைனஸ் என்னன்னா சீட் ஹைட்டு. சுரேஷ் மாமா சீட் ஹைட் ஏற்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. என்னடா இல்லையா அப்படின்றாங்க. யூஸ்வலாக கீழே வச்சு ஓட்டுறவங்க அவங்க. அதுதான் அது இல்லைன்றதுனால ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்க என்ன நினைப்பாங்க, வைஷாலி இப்போ சொல்லிச்சு பாரு வாங்கும் போது, சீட் ஹைட்டு வேணாம், சீட் ஹைட்டே இல்லை எனக்கு காரே பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு வைஷாலி சொன்னால. அந்த மாதிரி சீட் ஹைட் இல்லையா, அப்போது பில்லோ வச்சுலாம் ஓட்ட முடியாது, அடுத்த மாடல் போயிடலாம், அடுத்த வேரியன்ட் போயிடலாம் அப்படின்னு வாங்குறவங்க மேபி. ஆனால் ஹைட் இருந்தால் ஓரளவுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். பா 350D பா கண்ட்ரோல் பறக்குது வண்டி. ஒரே கார் தான், டைகுன் குஷாக். அப்பா அப்பா ஓ மை காட், அந்த பஸ்ஸுனால இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சஸ்பென்ஸ் என்ன சொல்கிறது, ஸ்பீட் பிரேக்கரில் பார்க்காம விட்டா எப்படி சவுண்டு வரும்னு சொல்லிட்டு. ஓகே, சஸ்பென்ஷன் அடிச்சது எனக்கு வலிக்குது. பஸ்ஸு நிற்கவே இல்லை, டக்குன்னு போயிட்டான். அது பின்னாடியே காரு இதுவும் போயிடுச்சு, டைகுனும். இங்கே ஒரு முறை நின்ன, இங்கே ஒரு KFC இருக்கும் உள்ள. பைக் ரைடு வந்துட்டு கனடாவில் வந்து சும்மா பைக் ரைடு வரலான்னு வந்துட்டு இங்கே KFCயில் சாப்பிட்லான்னு உள்ளே போய் சாப்பிட்டா அப்போ தான் தெரிஞ்சது நம்ம ஊரும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான்டா இருக்கு அப்படின்ட்டு. ரெண்டாவது டோல் பெங்களூர்லேருந்து, ரெண்டாவது டோல் ஓப்பன் ஆயிடுச்சு. வீடியோ எடுத்துட்டுருக்கேன். பெங்களூர்லேருந்து ரெண்டாவது டோல். ஓகே, எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. சரி வாங்கிக்கோங்க போயிட்டு. பிளாக் கலர் மேக்னைட்
நான் பிளாக் தான் வாங்கலாம்னு சொன்னேன், வேணான்ட்டீங்க. பிளாக் தான் நமக்கு கரெக்டாக இருக்குல்ல. இருந்தாலும் எனக்கு குடியாத்துக்கு போயிட்டு சீனி பிரியாணி வேணும். வந்தால் எக்ஸாக்டாக இந்த பிளேஸில் வந்து சன்செட் செம்மையாக இருக்கும். திரும்பி பார்த்தா ஒரு மாதிரி ஒரு எலிவேட்டான பிளேஸ் இது. கரெக்டாக இங்கே நின்னீங்கன்னா சன்செட் சூப்பராக இருக்கும் ஈவினிங்கில். முல்பாகலுக்கு இன்னொரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். முல்பாகல் கிராஸ் பண்ணி இந்த மாதிரி வரும், செம்மையாக இருக்கும் சன்செட். லாரி தேவையில்லாமல் லெஃப்டில் வந்தான். தோசா கார்னர், தோசா சாப்பிட்றீங்களா? இங்கே காஃபி குடிக்கலாமா? காஃபி நல்லா இருக்கும். ஹோட்டலில் காஃபி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். எம்ஆர்பி. ஓ, நான் ஒன்றும் கர்நாடகா கிராஸ் பண்ணலையா? முல்பாகல் இஸ் பார்ட் ஆஃப் கர்நாடகா. Is it? I thought it's in Andhra. Mulbagalu. கஷ்டம். Wow. காஃபி குடிக்கலாம். இந்த தோசை கார்னர், அந்த தோசை பாயிண்ட் இருக்குங்க, முல்பாகல் தோசை பாயிண்ட். ஒரு தோசைக்கு 1/2 hour வெயிட் பண்ணணும். ஓ, டைம் வேஸ்ட். முல்பாகல் தோசை பாயிண்டா? வந்தால் டைம் வேஸ்ட் தான் போல இது. நான் தான் முன்னாடியே சொன்னல, ஒரு தோசை வாங்கணும்னு நினைச்சாவே 30 minutes வெயிட் பண்ணணும். ஓ, இது வந்திருக்கேன் ஆல்ரெடி. இங்க மோசமான ஒண்ணு. நான் நினைச்சேன் அவ்வளோ டிமாண்ட், அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஆனால் யாரும் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்கன்றத. டிமாண்ட் இருக்கும் தான். முல்பாகல் தோசை அப்படின்னு சொன்னாலே இங்கே பாரு, நம்ம நிற்போமே ஆப்போசிட்டில் இருக்குது. அங்கே போயிருந்தா காஃபி குடிச்சிருக்கலாம். நம்ம நீ யூஸ்வலாக நிற்கிற ஸ்பாட்டு. அது கிடையாது. ஆமாம், அதானா? ஓகே, ஆமாம். தனியாக ரெஸ்டாரண்ட் இருக்கு. உள்ளே போய் சாட்லாம் சாப்பிடுவோம். ரெஸ்ட் ரூம்லாம் நல்லாயிருக்கும். வரும்போது கூட அங்கே தான் சாப்பிட்டு வந்தோம். ஆனால் அங்கே தெரியாதனமா பஜ்ஜி வாங்கிட்டோம், நல்லாவே இல்லை. ஆக்சுவலி பெங்களூர்ல பஜ்ஜி இல்லை. ஐயோ, அது எவ்வளோ ஆயில் தெரியுமா? டேஸ்ட்டும் நல்லா இல்லை. அது சாப்பிட்டு இங்கே டீயும் வந்தாலும் குடிக்க மாட்டேங்கிறாங்க போல. டீ கடை, பஜ்ஜி போண்டா கடை, பானிபூரி கடை இதெல்லாம் கிடையாது. அதுதான் பங்கார்பேட் சாட். அது ஓகே தான்ல? அது ஓகே தான். அது நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி அதுதான் நல்லா இருக்கு. மத்ததெல்லாம் எதுவும் மாத்தா இல்ல. தஹி பூரி கூட நம்ம ஒரு மாதிரி இல்ல. பங்கார்பேட் ஸ்வீட்டா பண்ணிடுறாங்க. தஹி பூரில செம்ம ஸ்வீட். ஐயோ ஆமா. பங்கார்பேட் சாட் வந்து அவங்க ஊர் ஸ்டைல்ல இருக்கு. நம்ம ஊர் ஸ்டைல்ல எதுவுமே கிடையாது. ஆமா, நம்ம ஊர் ஸ்டைல்ல எதுவும் கிடைக்காது. அது நீ நம்ம ஊர்ல தான் இருக்கணும். கனடாவில் போயிட்டு பிரியாணி கடையாக தேடின்னு இருப்போமே, அங்கே போயிட்டு அங்கே அடாப்ட் ஆக மாட்டோம். நம்ம ஊர் சாப்பாட்டுக்கு அடாப்ட் தேடின்னு இருப்போம். சின்ன வயசுலேருந்து எது சாப்பிடுதோ அதுதான் தேடும். அப்படி கிடையாது. நீ ஒரு இடத்துக்கு புதுசாக போகிறோன்னா அந்த ஊர் கல்ச்சரை எம்ப்ரேஸ் பண்ணணும், அந்த ஊர் ஃபுட்டை எம்ப்ரேஸ் பண்ணணும், அங்கே ஊருக்கு தகுந்த மாதிரி நீ அடாப்ட் ஆகணும். அப்போ தான் அதுதான் வந்து அவங்களுக்கு அவங்க கல்ச்சருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். நம்ம மட்டும் கல்ச்சர்னு பேசுவோம், நம்ம போய் அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். நம்மளதே ஃபாலோ பண்ணிடணும். இது வந்து எதில் தெரியுமா? லைசன்ஸ் எக்ஸாம் எழுத போனோம்ல, அதில் வந்து ஒரு கொஷினியர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. லைசன்ஸ் எக்ஸாமும் இல்லை செல்ஃபி இதுவே ரீடிங்க்கோ ரைட்டிங்க்கோ எஸ்ஏல வந்துச்சு இந்த கொஷின். இந்த மாதிரி ஒரு எஸ்ஏ. அப்போ ரியலைஸ் பண்ணேன், ஆமாம் கரெக்டு. எப்படின்னா வெளியூர்லேருந்து வந்துடுவாங்க, வந்துட்டு இங்கே செட்டில் ஆகணும்னு வருவாங்க. ஆனால் அந்த ஊருக்கான கல்ச்சரை ஃபாலோ பண்ணாமல் நம்ம ஊர் கல்ச்சரை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கல்ட்டு க்ரியேட் பண்ணி ஒரு கேங்காக பிரிஞ்சு இருக்காங்க. அதனால தான் வந்து சொசைட்டியில் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது. ஆல்ரெடி இருக்கிற கல்ச்சரை எம்ப்ரேஸ் பண்ணணும். ஏன்னா நீ தான் வந்து அந்த ஊர், உங்கள் ஊரை விட்டு இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்க, புதுசாக அந்த ஊரோட கல்ச்சர் நீ எம்ப்ரேஸ் பண்ணணும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். அவங்க நம்மளை ஊரில் விட்டுருக்காங்கன்னா கரெக்டு தான். ஹியூமன் நேச்சர் கரெக்ட், எல்லாம் ஓகே. அது மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்படின்றது இருக்கக்கூடாது. அப்படி சொல்கிறேன். கனடா வந்துட்டேன், இங்கே ஸ்விம்மிங், துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் அதுன்னு எல்லாம் இருக்குது. அதை விட்டு நான் ரோட்டில் தான் போய் துணி துவைப்பேன், ஆட்டோ தான் ஓட்டுவேன். ரோட்டில் உட்காந்து துணி துவைச்சுன்னுக்குறாங்க ஆண்டிங்க. ஐயோ
கர்நாடகாவில் வந்து ஆந்திரா கிராஸ் பண்ணிட்டோம். அதான் செக் போஸ்ட்டு. இந்த பக்கம் ரோடு பரவாம வித்தியாசமாக இருக்கும். ரோடு நாய்ஸ் அதிகமாக இருக்கும் இதில். காணிப்பாக்கம் டெம்பிள். காணிப்பாக்கம் எவ்வளோ 30 கிலோமீட்டர்ஸா? 31. ரைஸே சாப்பிடுவாங்க. ஃபோன் பேசினேன். நல்ல ரைஸ். குழந்தை வேறு ஃப்ரண்ட்டில் வச்சுனுக்கிறான். ஹைவேல ஃபோன் பேசின்னு போய் என்னத்த நானே இந்த குழந்தைங்களுக்கு கூட்டுவாங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு ரைஸில் கொஞ்சம் வெஜிடபிள் வச்சு அப்படியாச்சும் சாப்பா. ரோட் நாய்ஸ் போகிறேன் இந்த ரோட்டில். இது ஃபுல் தார் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ மிக்ஸு சிமெண்ட்டா இல்லை ரப்பரா. குக்காலா டொட்டி ஊர் பேர். குக்காலா டொட்டி. ஐ வாண்ட் காஃபி. காஃபி கடை பார்த்துட்டே ஓகேவா? ஓகே. பட் வந்துடும் அவ்வளோதான். கொஞ்சம் தூரத்தில் பழம் நீர். அப்புறம் மலை ஏறிட்டோன்னா அப்படி குடியாத்தம் தான் நெக்ஸ்ட்டு. இந்த ரோடு போட்டிருக்காங்க. இல்லை இப்படி தான் இருந்துச்சு. லேன் இப்போ தான் போட்டிருக்காங்க. இந்த ரோடுக்கும் அந்த ரோடுக்கு வித்தியாசம் பாரு. இது சவுண்ட் நல்லா இருக்கு. இது மாதிரி அன்னிவனா நான் தூக்கி வர போடுது. அதான் நிறைய அந்த ஜல்லிக்கல் சிமெண்ட் அது தார். அந்த பிரிட்ஜ் 2-3 கட்டிட்டு இருக்காங்க. கட்டி முடிச்சிட்டாங்கன்னா இன்னும் நல்லா ஆகிடும். ஜம்முன்னு ஓட்டின்னு வந்துடலாம். இப்போ கொஞ்சம் அந்த பிரிட்ஜு கட்டுறதுனால 2-3 இடத்துல டிராஃபிக். ஆனால் பெங்களூர் வரதே தெரியாது அந்த ரோட்டில். திடீர்னு பார்த்தா பெங்களூரில் இருப்போம். பெங்களூர் நல்லா இருக்கு. பெங்களூர் நல்லா இருக்கு. கோயம்புத்தூர் நல்லா இருக்கு. ரூட்டா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ரூட் எதுனா கோயம்புத்தூர் ரூட்டு. ஜாலியாக அப்படியே கிருஷ்ணகிரி டு சேலம், சேலம் டு இது பவானி டு கோயம்புத்தூர் ஒரே. ஆனால் என்ன டோலுக்கே 600 ரூபாய்க்கு மேலே பே பண்ணுவேன். ஒன் வே அப் அண்ட் டவுன் 1500, 1200, 1200 to 1500 ஆகிடும் டோலுக்கு மட்டும். அப்புறம் ஒரு 700 கிலோமீட்டர்ஸ். ட்ரெயினில் போய் பார்க்கணும். நம்மளுக்கு எந்த டெஸ்டினேஷனுமே இப்போ ரொம்ப சின்னதாயிடுச்சு. ஆமாம். எதுவுமே தெரிய மாட்டேது. இப்படி ஓட்டி பழகிட்டோம் நம்ம. விஷால் இருக்கனால நாளே உள்ள சுத்ததே இல்லை. இதான் கண்ணமுடி ஏன்னா கண்ணு மூடி தூங்கிடுவா காரில் உட்காந்து.